பைபிள் ஏன் குழப்பமா இருக்குதுன்னு சொன்னா, இந்த பைபிளை எழுதுனது வந்து நம்ம ஆட்கள், ஆசிய கண்டத்தில் உள்ளவங்க, ஜூயிஷ் பீப்புள். அவங்க எழுதின முறைக்கும் அதை வெளிநாட்டுக்காரங்க கொண்டு போய் வெள்ளைக்காரங்க வெஸ்டர்ன் ஆட்டிடியூட்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. வெஸ்டர்ன் ஆட்டிடியூட்ல பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. நீங்க இப்படி பார்க்கலாம், யோனா தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போனான் அப்படின்னு இருக்குல்ல. யோனா தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனான், தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனான். ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். காட்ஸ் பிரசன்ஸ்னா என்ன? இப்ப இங்க தேவன் இருக்கிறாரா? இப்ப யோனா இங்க நின்றுட்டு இருக்கிறான், இப்ப இங்க வந்துட்டான், இங்க என்ன இல்ல இல்லையா? அவன் இப்ப தாவீது சொல்றான், நான் எங்க பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் எங்க போனாலும் தேவன் இருக்கிறாரு தாவீது சொல்றான். யோனா வந்து அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனான் அப்படின்னா எங்க போயிருப்பான்? அப்புறம் வேற இன்னும் இது மாதிரி நம்ம என்ன வேணா சொல்லலாம். அது என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம என்ன வேணா சொல்லலாம். அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது பிரசன்னம் அப்படின்னா முகம், தேவனுடைய முகம். அவன் பிரசன்னத்தை விட்டு விலகி போனான்னா தேவனுக்கு முதுக காமிச்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். தேவனுக்கு முதுக காமிச்சா தட்ஸ் கால்ட் ஷேம். அவருக்கு கனம் கொடுக்கல. இன்னைக்கு கூட நீங்க போயிட்டு ஜனாதிபதிகிட்ட ஏதாவது விருது வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு இப்படி திரும்ப கூடாது. வாங்கி 2 ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்படி பின்னால வந்து தான் திரும்பணும். அதுக்கெல்லாம் முத நாளே கூட்டு போய் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அது வந்து ஹானர். ஸோ ஹானர் ஷேம் கல்ச்சர்ல தான் இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம மஞ்சள் எடுத்துட்டு போய் அவங்க பேண்டன்ட் பண்ண மாதிரி இதை எடுத்துட்டு போய் அவங்க தான் எல்லா பைபிள் காலேஜும் நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போது இதுல உள்ள விஷயங்களை அவங்க புரிந்து கொள்ளாம மொழி மாற்றம் செய்தாங்களே தவிர கலாச்சாரத்தை மாத்தல. கலாச்சாரத்தை மாத்தாததான் பிரச்சனையாச்சு. தேவன் உபதேசத்தை ஜனங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா தேவன் வந்து பிக்ஸ்டு கிடையாது. தேவன் வந்து ஒரு இப்படிதான் தேவன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா God is a moving God. He is a ruah God. தேவன் தன்னை அப்படிதான் வெளிப்படுத்துகிறார், காற்றாக, தண்ணீராக. நீங்க தண்ணி எல்லாம் வந்து எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த குடுவையில ஊத்துனீங்கன்னா அது அந்த ஷேப்பா தெரிகிற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஷேப்ல தெரியணுமோ, எந்த உபதேசத்தில் தெரியணுமோ அப்படி உங்களால பார்க்க முடியும். அதனால தான் சொன்னேன் நான் காலையில, பைபிளை வந்து இவங்க கூட ஜோசியம் பார்க்குறவங்க கூட என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். காட் வந்து ருவா, ஹிஸ் விண்ட். அவர் வந்து பிரயாணம் பண்ணுகிறதுல ஆசையுடைய தேவனா இருக்கிறார், அல்லது மாற்றிக்கொண்டே இருக்கிறதுல ஆசையுடைய தேவனா இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும்போது சொன்னாரு, நீ வந்து கூடாரத்தை போட்டுட்டு நான் வந்து உட்காருவேன், அது மேல வந்து உட்காரும் போது ஆயிரமான இஸ்ரவேலின் இடத்திற்கு தேவன் திரும்பி வாரும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவர் உட்காருவாரு. உடனே அங்க எல்லாரும் செட்டில் ஆயிடணும். செட்டில் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவர் கிளம்புவார். அங்கிருந்து கிளம்பின உடனே கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு பின்னாலேயே போயிடணும். ஸோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப நாள் தங்கிட்டீங்க, அந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து என் ஆடு மாடுக்கெல்லாம் நல்ல புல்லு கிடைக்குது, அதனால நான் வந்து அங்கேயே இருக்க போறேன்னு எந்த ஆத்மாவாவது அங்கேயே இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அறுப்புண்டு போகும். ஸோ எல்லாம் என் கூட சொல்லுங்க, மூவ் வித் த கிளவுட். மேகம் மூவ் ஆகும்போது நீங்க கூட சேர்ந்து நகர ஆரம்பிக்கணும். என்ன நடக்குது பாருங்க, அதே தான் இன்னைக்கு வரைக்கும். நீங்க சபை சரித்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 வருஷம் 120 வருஷத்துக்கும் 125 வருஷத்துலையும் ஒரு புதிய உபதேசம் வெளிவரும். 400 வருஷத்துக்கு ஒரு இருண்ட காலத்துக்கு பிறகு மார்ட்டின் லூதர் எழும்பினார். மார்ட்டின் லூதர் எழும்பி அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணி ஒரு வசனத்தின் அடிப்படையில் the just shall live by faith, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இந்த வசனத்தின் அடிப்படையில் புரொட்டஸ்டாண்டே உருவாகி ஈவன் நாடுகளுக்கு நாடு யுத்தம் உண்டாகிற அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி உண்டாகி அவங்கெல்லாம் வராங்க. ஒரு 125 வருஷம் கழிச்ச பிறகு வேற ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆட்கள் எழுப்பிட்டார். பேப்டிஸ்டோ மெத்தடிஸ்டோ இவங்க சரித்திரத்தெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு நேரத்துல ஆவியானவர் அசைந்து அடுத்த உபதேசத்துக்கு நேரம் போயிடுறாரு. ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா மார்ட்டின் லூதர் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ த மூமெண்ட் பிகேம் மானுமெண்ட். இது ஒரு அடையாள சின்னமா மாறிடுச்சே தவிர மூமெண்ட் நகர்ந்துகிட்டே போகுது, கூட நகர்ந்தவன் நகர்ந்துகிட்டே போயிட்டாங்க.